ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோல லூ பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க லூவோட அப்பா வந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். லூ அவனோட அப்பா பார்த்ததும் இவர் விடா இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம லூக்கே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுல பேலன் தான் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம லூவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு, தயவு செஞ்சு மிஸ்டர் லூவை இங்கேருந்து கூட்டு போயிடுங்க. நாங்க 2 பேரும் அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவெடுத்து இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா இதுக்காக ஃபியூச்சர்ல ரொம்பவே கஷ்டப்படுவோம். மிஸ்டர் லூ ஆசைப்பட்ட மாதிரியே மார்ஷல் ஆர்ட்ஸ்ல உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளா வரணும். என்னாலையும் இப்போ என்னோட ஃபேமிலியை விட்டு வர முடியாது. அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி இதை கொடுத்துருங்க அப்படின்னு அவளோட ஞாபகமா வச்சுக்க சொல்லி ஒரு சின்ன கிஃப்டையும் நம்ம லூக்கு கொடுத்து விட்டுருப்பா. ஏண்டா நீ வளர்ந்த பையன் தானே, அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு மெச்சூர்டா இருக்கா அப்படின்னு திட்டிட்டு இப்ப என் கூட வர முடியுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்பவும் வர மனசு இல்லாம என்னால வர முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் மனுஷன் அடிக்கிற மாதிரி போயிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னால உன் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நான் உன்னோட அம்மாவை இழந்து கஷ்டப்படுற மாதிரி நீ அவளை எப்பவுமே இழந்துடக்கூடாது. ஒருத்தவனோட லவ்வுக்காக போராடல அப்படின்னா அவன் எப்படி மார்ஷல் ஆர்ட்ஸ்ல வந்து மத்தவங்களுக்காக போராட முடியும்? சொல்லப்போனா இது கூட மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ஒரு பெரிய ஆளா ஆகிறதுக்கு தேவைப்படுற ஒரு தகுதி தான். நீ அவளோட சைட்ல இருந்து அவளுக்காக போராடு. அதுக்குன்னு காதல் மயக்கத்துல பிராக்டிக்ஸ மறந்துடாத மகனே, அதை மட்டும் தினமும் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்படி லூவோட அப்பா இவனை இங்க விட்டுட்டு போறதுனால இனிமேல் நம்ம லூக்கு இங்க இருந்து ஓடி போகணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இருக்காது. இவன் ஆசைப்பட்ட மாதிரியே நானோட ஃபேமிலியில ஒருத்தனா நம்ம பெலன் கூடவே இருப்பான். இந்த சீனை கட் பண்ணி இப்பதான் நம்ம ஃபெய்யவே காட்டுறாங்க. அவனோட பாட்டிக்கு இப்ப பரவாயில்ல போல. அதோட இவனுக்கும் நம்ம லிங்கோட ஞாபகமாவே இருக்கிறதுனால, பாட்டி நான் மறுபடியும் இங்க இருந்து கிளம்பி ஆகணும், எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்படிலாம் வெளில போக ஆர்வம் காட்ட மாட்டியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நான் ஒருத்தரை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே பாட்டியும், யாரா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பழகுப்பா, அது உனக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். வெளில இருக்கிற மக்களால உனக்கு எப்பவுமே ரொம்ப ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஃபெய்யுவும், கவலைப்படாதீங்க பாட்டி, நானும் ஆரம்பத்துல இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வெளில போய் பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு அவங்க ஆபத்தானவங்களா இல்ல அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இன்னொரு பக்கம் லிங்க பார்த்தா இவளுக்கும் ஒரே ஃபெய்யோட நினைப்பு தான். கடைசியா ஃபெய்யுவ இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணப்பதானே பாத்திருப்பா. அதனால ஒருவேளை நம்ம அடிச்ச அடியில தான் பயபுள்ள நம்மள்ட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டானோ அப்படின்னு சும்மா ஒரு பஞ்சு தான் விட்டேன், அதுக்காக இப்படி சொல்லாம கொள்ளாமல போறது அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. அப்பதான் யூசிய வந்து, இந்த மாதிரி போர்த்து ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, என்ன எழுதியிருக்காருன்னு படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறான். உடனே இவளும் ரொம்பவே ஆர்வமா அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்க, அதுல நடந்த எல்லா விஷயமும் எழுதியிருக்கு. கூடவே நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன், கூடிய சீக்கிரமாவே நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேற எழுதியிருக்க. நம்ம லிங்க் ஒரே சந்தோஷம்தான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம லூவும் பேலனும் மார்க்கெட்ல பேசிட்டே நடந்துட்டு இருக்காங்க. பேலன்ட்டு அவங்க அப்பா சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, இனிமேல் நம்மள யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. நம்ம லூ இந்த மாதிரி வெளியில எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டதுனால பேலன் லூ கிட்ட, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பண்ண இந்த ஷாப்ல இருந்தா வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பை கை காட்டிட்டு இருக்கா. இவனும் அதை பார்த்த ஆர்வத்துல, இந்த தடவை நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிட, இங்க தனியா நின்றுட்டு இருக்கிற பேலனை அந்த பக்கமா வந்து டெங்கிங் பாத்துறான். அப்ப திடீர்னு பார்த்தா நல்லா வெறி பிடிச்ச மாதிரி ஒரு குதிரை அந்த ஓனரோட கண்ட்ரோலையும் மீறி பேலனை பார்த்த மாதிரி ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த குதிரை ஓடி வர வேகத்தை பார்த்துட்டு தெரியாத நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம டெங்கிங்க தள்ளி விட்டுற. இப்ப இவன் சம்பந்தமே இல்லாம நம்ம பேலனுக்கு முன்னாடியே வந்து விழுந்துடுறான். அவ்வளவுதான், குதிரைட்ட வாங்கின அடியில அந்த இடத்துல இவன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா நானியோட மேன்ஷன்ல உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டு படுக்க வச்சிருக்காங்க. ஜென்னும் இவனை செக் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு மண்டையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை மங்கி அம்னிஷா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அடி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கேஸ்லாம் ரொம்ப நாள் வாழாது அப்படின்னு வேற சொல்லிட்டு, இவனா அப்ப நான் செத்து போயிட போறேனா, இப்பதான் வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள நான் சாக விரும்பல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த லூக்கு தான் இதை ஒரு சாகா வச்சுட்டு இவன் என்னெல்லாம் பண்ண போறானோ அப்படின்னு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்கு. லூ பயந்த மாதிரியே இந்த டெங்கியும் இருக்கால, இவன் செத்து போயிடுவான் அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி நானிட்ட, என்னோட கடைசி ஆசைய நிறைவேற்றுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. நானியும் தயங்காம எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து, கடைசியா நான் சாக போறதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் மவுண்டனுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் வேலன் என்ன கூட்டு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் வேலனா, இல்லம்மா எனக்கு வீட்டு வேலை நிறைய இருக்குல்ல, அதனால என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதனால நானையும்
ஆமாப்பா, அவளுக்கு வீட்டு வேலை நிறைய இருக்கு, அதனால அவ வர முடியாது. வேணா நான் உன்னை கூட்டு போயிட்டு வரேனே அப்படின்னு சொன்னதும், ஐயோ எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகிக்கிட்டு வருது, கடைசி ஆசை கூட நிறைவேறாம அப்படியே போய் சேர்ந்துருவேனோ அப்படின்னு பயங்கரமா ஒரு ஆக்டிங்க போட, லீ செங்கும் பேலன் தயவு செஞ்சு அவனை இங்க இருந்து கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஆமா, அவ செத்து போய் இங்கே ஆவியா சுத்திட்டு இருந்தா அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மேன்ஷனை கோஸ்ட் மேன்ஷன் சொல்லி இதோட வேல்யூவை குறைச்சிருவாங்க. அதனால நீ இவனை கூட்டு போயிட்டு வந்துரு அப்படின்னு சின்ன சொல்ல, பக்கத்துலயே உட்கார்ந்துருக்கிற நம்ம லூக்கு தான் செம்மையா காண்டாகுது. போதும் போதும் நடிக்கிறத நிப்பாட்றியா அப்படின்னு காது கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. இப்ப நானிக்குமே வேற வழி இல்ல. அதனால பேலன் நாளைக்கு ஒரு நாள் வீட்டு வேலை எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன், நீ டெங்குங்க மட்டும் வெளில கூட்டு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் குதிரை எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்ப தயாரா இருக்கிறப்ப பேலன் லூ கிட்ட, கவலைப்படாதீங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு நம்ம விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லூவும் சரின்னு சொல்லிட்டு, இந்த வாட்டர் பாட்டில எடுத்துட்டு போ, அவன் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்னா இதை வச்சு மண்டையில ஒரு போடு போட்டு அவனை காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே டெங்கும் போதும் போதும் டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதும் இப்ப பேலனும் அந்த குதிரை வண்டியில ஏறி உட்காந்துக்கிறா. லூ டெங்யுங்கிட்ட பேலண்ட் ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நீ என்கிட்ட செத்தடா அப்படின்னு வார்னிங் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு இவனும், எங்களுக்கு நடுவுல நீ ஏன் தேவையில்லாம வர, இது எங்க பிரச்சனை, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பேலன், மிஸ்டர் லூ பேசாம நீங்களும் எங்க கூட வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும், நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன்டா அப்படின்னு வேக வேகமா அந்த வண்டியில ஏறி அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கா. இப்ப போற வழியில கூட லூ லவ் பண்ற விஷயத்த பத்தி இவங்க கிட்ட பேச்சு எடுக்கிறப்பெல்லாம் ஏதாவது பேசி பேசி அப்படியே நம்ம பேரன இந்த விஷயத்த சொல்ல விடாம பண்ணிட்டு இருக்க. அப்பதான் நம்ம பேலனை யாரும் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. என்னடான்னு வெளில பார்த்தா நம்ம லூ தான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே ஓடி வந்திருப்பான். பேலன் கிட்ட இந்த மெடிசனை கொடுத்துட்டு போக தான் வந்திருப்பான் போல. இப்ப டெய்யும் காண்டாகி தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அட அரலூசு, அது அவளுக்கு இல்லடா உனக்கு தான், தேவையில்லாம வெளில போய் செத்து போயிட்டா என்ன பண்றது, அதான் சரி இதை உன்ட்ட கொடுத்து வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பேலனும், மிஸ்டர் லூ இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அதனால நீங்களும் எங்க கூட வாங்க அப்படின்னு சொன்னதும், இந்த தடவை நகரிடா மாவு கட்டு மண்டையா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு நம்ம லூவும் உள்ளார ஏறி போய் உட்காந்துக்கிறான். இதுக்கப்புறம் என்ன, நம்ம லூவும் பேலனும் சந்தோஷமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா டெங்கும் தான் இதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் வயிறு எரியுது. அப்படியே இன்னொரு பக்கம் மேன்ஷன்ல லீச்சங்கு பூன்னு பேர் போட்டு ஒரு பர்ஸ் கிடைக்குது. அந்த பர்ஸ்குள்ள யாரோ காசை வச்சு மண்ணுக்குள்ள போச்சு வச்சிருக்காங்க. இது யாரோடதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் அதுக்குள்ள இருக்கிற காசுக்காக இது என்னோடதுன்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா லீச்சங்கு இவங்க யாருக்கும் இந்த பர்ஸ் சொந்தமானது கிடையாது அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. ஏன்னா அது மேல பூன்னு சொல்லி ஒரு நேம் போட்டிருக்குல்ல. அதனால இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் இந்த பர்ஸ் அங்க விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்துல இதை இவங்க யார்கிட்டயுமே கொடுக்காம அந்த ஓனர் வந்து கேட்டா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவளை பத்திரமா வச்சுக்கிறா. இன்னொரு பக்கம் பேலண்ட் லவ் சொல்றதுக்காக நம்ம டெங்கும் கையில ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே ரெடியா இருக்க. அங்க ரைட்டா நம்ம லூ வந்துடுறான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இவன் ஒருத்தன் நம்ம வழியில அடிக்கடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு, இன்னைக்கு ஒன்ன கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திட்டு இருக்க. இவன் பின்னாடி இருந்து எவனோ கட்டைய வச்சு இவன் மண்டையில அடிச்சிடுறான். யாருடான்னு பார்த்தா இந்த கொலைகார கும்பல் தான். இவன் கதையை நாங்க தான் முடிப்போம் அப்படின்னு நம்ம லூவை பிடிச்சு வச்சிருக்க. இப்ப டெங்கும் எந்திரிச்சு, எவனா என்ன அடிச்சது, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவா அடிப்பீங்க, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். லூவும் பேலன் இங்க வந்தா தேவையில்லாம அவளுக்கும் பிரச்சனை வரும், அதனால இவனுங்களை இங்க இருந்து வேற எங்கேயாவது கூட்டு போயிடணும் அப்படின்னு, பாஸ் வாங்க நம்ம அந்த பக்கமா போய் நம்ம கணக்கு தீர்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பக்கமா கூட்டு போயிட்டு இருக்க. என்ன அடிச்சுட்டு எங்கடா போயிட்டு இருக்கீங்க பயந்தாங்குழி பசங்களா அப்படின்னு நிலைமை புரியாம இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். நான் யாருன்னு தெரியுமா, நான் எங்களோட மேன்ஷன்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு ஒரு டோக்கன் எடுத்து காட்ட. இப்ப அதுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி அந்த டோக்கனை வாங்கி வச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த லூவும் இவ அடங்க மாட்டான் போல, டேய் முதல்ல இங்க இருந்து கிளம்புடா, பேலனை கூப்பிட்டு வேற எங்கேயாவது போ, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது இவங்களுக்கு பயந்து ஓடணுமா, வாய்ப்பே இல்ல, என்னடா பேசுற, கட்டை எப்படி காரியத்தை முடி, எல்லாம் பேலனுக்காக, ஆமா பேரனுக்காக அப்படின்னு இப்ப ரெண்டு பேரும் அந்த கும்பலோட சண்டை போட்டு நல்லா பயங்கர அடி போல எந்திரிக்கவே முடியாம அப்படியே படுத்து கிடக்குறானுங்க. இதுக்கப்புறம் மேன்ஷன்ல தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் நல்லா அடி வாங்கி படுத்திருக்க. இப்ப லூ கண்ணு முடிச்சு டெங்குங் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டதும், டெங்குங்கும் எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. இப்ப லூவும் நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா நானும் பேலனும் அப்படின்னு சொல்ல வர லேசா தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது சொல்ல வரியா
இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே லூவும் அவன் சொல்ல வரதை நிப்பாட்டிட்டு, இல்ல நான் எதுவும் சொல்ல வரல அப்படின்னு எப்பவும் இதை சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்த நம்ம லூவே டெங்கியுங்காக இப்ப இதெல்லாம் விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கான். இதை டெங்கியும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவனோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போயிடுது. நீங்க சொல்லாம இருந்தாலும் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னால இதுக்கு மேல உங்களை தடுக்க முடியாது. ஆனா என்ன பண்றது, நான் சாகணும் அப்படிங்கிற விதிய என்னால மாத்த முடியாது. இருந்தாலும் நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மீட் பண்ணியிருக்கேன். நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் உன்னை பத்திரமா பாத்துக்க லூ மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்கான் அப்படிங்கறதுனால லூ கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்க நானி மத்த எல்லாரும் வந்துடுறாங்க. மறுபடியும் உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு ஜென் வந்து அவனோட பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. இப்ப திடீர்னு அவனோட பல்ஸ் ரொம்பவே நார்மலா இருக்கு. உனக்கு இப்பவும் அந்த மயக்கலாம் வர மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு டெங்கிங்கும் இல்ல எனக்கு இப்ப நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அட உனக்கு சரியாயிட்ட மாதிரி இருக்குப்பா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் லூவும் வேற என்ன மண்டடி நாள் அடி வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு இப்படியும் ஒரு வைத்தியம் இருக்கா, இத்தனை நாள் இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. பரவாயில்லப்பா உனக்கு சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மெடிசன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்த அப்படின்னா ஃபுல்லா சரியாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போக இப்ப எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஜின் போயிட்டு உனக்கு உடம்பு சரியா போயிடுச்சு, அதனால இனிமேல் சிம்பத்தி எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. நீ என்ன பண்ற, சீக்கிரமா மேன்ஷனுக்கு திரும்பி போய் எங்களாரு கிட்ட அவரை கிட்டதான் சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அப்படியே நைட்டு பார்த்தா லூ அவன் புதைச்சு வச்ச அவனோட பர்ஸை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கான். நம்ம லீச்சங்க எடுத்தது லூவோட பர்ஸ் தான் போல. இப்ப மழை வேற பயங்கரமா பெய்ய ஆரம்பிக்க மேன்ஷனோட கதவை வேற தட்டிட்டு இருக்காங்க. இப்ப கதவு போய் திறக்கிறது நம்ம லீச்சங் தான். கதவு திறந்து பார்த்தா அடுத்த ஒரு புது கேரக்டர் வந்திருக்கு. இவன் யாரு என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.